ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பேசின 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதான ஒரு வார்த்தை. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். இந்த இடத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அங்கு சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய கதறல் என்னவென்று சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போது கடவுள் மனிதனை கைவிடுவாரா? ஒரு கேள்வி வருகிறது. குறிப்பாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கடவுளாக இருக்கிறார். ஆனாலும் கடவுளாக இருக்கிற அவர் 100% மனிதனாக இருந்து கொண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதற வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் அவர் உலகத்திலே பிறந்ததே நோக்கமே எல்லா ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர்கள் அந்த கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும், பாடுகள் பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல அதை அறிந்தவராகவே அந்த பாடுகள் மத்தியில், அந்த வேதனை மத்தியில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். இந்த இடத்துல பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா என்றால் ஆம், கைவிட்டார். எப்படி கைவிட்டார் என்று சொன்னால், 100% கிறிஸ்துவானவர் கடவுளாக இருக்கிறார். அதே சமயம் 100% அவர் மனிதனாகவும் இருக்கிறார். இப்போ கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போ 100% அவர் கடவுளாக இருந்து 100% மனிதனாகவும் பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அந்த கடவுள் தன்மை முழுவதுமாக கிறிஸ்துவை விட்டு எடுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்தவராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாருடைய பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டு பாவமுள்ள ஒரு மனிதனாக அந்த சிலுவையிலே தொங்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் பிதாவானவர் அவரை கைவிட வேண்டிய சூழல். ஏனென்றால் பாவமானார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இயேசுவிடத்தில் ஒரு சிறிய பாவம் கூட கிடையாது. ஆனால் எல்லாருடைய பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டார். என் பிள்ளைக அந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை. என் பிள்ளைக அந்த பாவத்துக்குரிய தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனங்களின் பாவத்தையும் சுமந்தவராக அந்த கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவியை போல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தெய்வீக தன்மை முழுவதுமாக கிறிஸ்துவை விட்டு எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் 100% மனிதனாக மாத்திரமே அந்த இடத்துல இருந்தால் மட்டுமே மரணத்தை சந்திக்க முடியும். மக்களுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்துவது மாத்திரம் தேவ திட்டம் அல்ல. அவர் மரிக்க வேண்டும், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அப்ப அங்கே இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே எடுக்கப்பட வேண்டும். அவர் கைவிட வேண்டும். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பிதாவானவர் கிறிஸ்துவை கைவிடுகிறார். எதற்காக என்று சொன்னால், ஒட்டுமொத்த ஜனங்களின் பாவத்தை இவர் சுமந்தவராக ஒரு பாவியாக அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே அவர் கைவிட்டால்தான் இவர் உலகத்திலே மரிக்க முடியும். இவர் மரித்தால்தான் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க முடியும் என்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படி இங்கே கைவிடப்படுகிறார். அப்போ உலகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நீங்களும் நானும் கடவுளாலே கைவிடப்படுவோமா என்று சொன்னால் சில நேரங்களிலே கைவிடப்படுவோம்.
நம்ம கேட்கலாம், வசனம் சொல்லுதே, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ அந்த வார்த்தை பொய்யா? ஏன் ஆண்டவர் என்னை கைவிடுகிறார்? எதனால் ஆண்டவர் கைவிடுகிறார்? அதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரே. அப்போ அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்துட்டு எப்படி என்னை கைவிட முடியும்னு சொல்லி கேட்கலாம். வசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே பிரிவினையை உருவாக்குகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியிலே அழகாய் வசனம் சொல்லப்படுகிறது, உதவி செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே உதவி செய்ய முடியாத தடையை உருவாக்குகிறது. உங்களுடைய பாவங்களே உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி தடையை உருவாக்குகிறது. அப்போ ஆண்டவர் என்னை கைவிடுவாரா என்றால் கைவிடுவார். எப்பொழுதானால் நான் எப்பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தை செய்கிறேனோ, பாவ காரியம் எனக்குள் வருகிறதோ, அந்த நேரத்தில் இமைப்பொழுது கர்த்தர் கைவிடுகிறார். இமைப்பொழுது கர்த்தர் கைவிடுகிறார். முதல் காரியம், ஏன் ஆண்டவர் என்னை கைவிடுகிறார் என்று சொன்னால், நான் பாவம் செய்கிறதுனாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறபடினாலே ஆண்டவர் என்னை கைவிடுகிறார், என்னை விட்டு தூரம் போகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லுகிற அதே வேதம், நீங்கள் அதிகாலையில் என்னை தேடுவீர்கள் ஆனால் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். என்னன்னா, நீங்கள் பாவத்தோடு கூட என்னை தேடுகிறீங்க, நீங்கள் அக்கிரமத்தை செய்துவிட்டு என்னை தேடுகிறீர்கள், உங்களுடைய பாவங்களை குறித்த உணர்வில்லாமல் என்னை தேடுகிறீர்கள், உங்களுடைய நிலையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளாமல் என்னை தேடுகிறீர்கள், ஆகவே என்னை காண மாட்டீர்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்குவேன், ஏசப்பா என்னை கைவிட மாட்டார் என்கிற துணிகரம் நமக்குள் இருக்குன்னு சொன்னா, ஒரு காரியத்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை விட்டு விலகினதை சில வேளையில அறியாமல் இருக்கிறோம். தேவாவியானவர் சவுலை விட்டு விலகிவிட்டார், சவுல் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. சிம்சோனை விட்டு தேவ ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார், அவன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. முன்பு செய்தபடியே இன்னும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி நினைத்து கொண்டு சில காரியத்தை செய்கிறான், தோல்வியிலே போய் முடிவுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரம் நான் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் ஆண்டவனை கைவிட மாட்டார் என்கிற துணிகரம் மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை விட்டு என்றைக்கோ விலகி விட்டார். என்றைக்கு நான் துணிகரமாய் பாவம் செய்ய முன்வந்தேனோ, என்றைக்கு சில காரியத்தை தவறென்று தெரிந்தும் துணிகரமாய் நான் செய்ய ஆரம்பித்தேனோ, துணிகரமாய் பேச ஆரம்பித்தேனோ, அப்பொழுதே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். ஆனால் நான் இன்றும் ஆண்டவர் என்னை கைவிடலை கைவிடலை கைவிடலைன்னு சொல்லி என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். கைவிடுவது நிரந்தரம் அல்ல. எப்பொழுது என் தவறை நான் உணர்கிறேனோ, என் பாவத்தை உணர்ந்து உண்மையாய் அறிக்கை செய்கிறேனோ, அடுத்த செகண்டே என் ஆண்டவர் என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறார். என் ஆண்டவர் என் மீது அன்பு காட்டுகிறார். அவர் கைவிட்டாலும் எனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார், எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் திரும்ப இடத்துல வரமாட்டாரா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் செய்கிற சில தவறான காரியங்கள், பேசுகிற தவறான வார்த்தைகள், சிந்திக்கிற தவறான சிந்தனைகளினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிடுகிறவராக காணப்படுகிறார். ஆனால் நிரந்தரமாக அல்ல. நாம் மனம் திரும்பும் பட்சத்தில், நம்முடைய தவறுகளை உணரும் பட்சத்தில் ஆண்டவர் உடனடியாக உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார், நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். அந்த கைவிடுவதும் ஒரு ஏக்கத்தோடு கூட, அப்படியாவது என் மகன் என் மகள் என்னிடத்தில் வரமாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட காத்திருக்கக்கூடிய அன்பு தான் அந்த அன்பு. பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் கதறுகிறான். சங்கீதம் 22 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக கிறிஸ்துவுக்கு நடக்கக்கூடியதான சகலவற்றையும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக தாவீது சங்கீதம் 22 எழுதி வைக்கிறார்.
இங்கே கிறிஸ்துவை பிதாவானவர் கைவிட்டார். காரணம், அவர் ஜனங்களின் பாவத்திற்காக மரிக்க வேண்டும். அவர் கைவிடவில்லை என்றால் அவருக்கு மரணம் இருக்காது. அந்த கைவிட்டதினாலே அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து தன் ஜீவனுள்ள உண்மையான தெய்வம் என்பதை நிரூபித்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மை கர்த்தர் கைவிடுவதனுடைய முதல் காரணம், நாம் செய்கிற பாவத்து நிமித்தமாக கர்த்தர் கைவிடுகிறார். தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் கைவிடுகிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார், கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டார் என்பதை அறிந்து கொள்ளாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய பாவமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சற்றே சிந்தித்து பார்த்து திரும்பவும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புரவாக்க முயற்சி எடுப்போம் என்றால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நிரந்தரமாக கைவிடுகிற தெய்வம் அல்ல. இமைப்பொழுதுதான், கொஞ்ச நேரம்தான். ஆனால் நாம் மனம் திரும்பும் பொழுது உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்டு நம்மீது அன்பு காட்டி அரவணைத்து மீண்டுமாய் நம்மை வழிநடத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். 2வது, யாரை கைவிடுவார்? நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு நிறையா நெருக்கங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் உண்மையாக இருந்தும் சில நேரத்தில் நான் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சில நேரத்தில் யோசிக்கலாம். ஆண்டவர் கைவிடுகிறாரான்னு சொன்னால் சில வேளையில் கர்த்தர் நம்மளை கைவிடுவதில்லை, கைவிடுவதற்கு ஏதுவான சில சூழ்நிலைகளை அங்கீகரிக்கிறார். நம்ம வெளியே பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் போல தெரியுது. கிதியோன் கேட்கிறா, தேவன் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவது ஏன்? நான் உண்மையுள்ள உண்மையுள்ள மகள், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் யாருக்கு எந்த தீங்கு நினைக்கிறதில்லை, நான் எந்த தவறும் செய்வதில்லை, கூடுமான வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற, எனக்கு ஏன் எத்தனை நெருக்கம் வரணும், எனக்கு ஏன் எத்தனை பிரச்சனை வரணும், எனக்கு ஏன் எத்தனை பாடுகள் வர வேண்டும்? ஒருவேளை ஆண்டவனை கைவிட்டு விட்டார், அதனால தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சூழ்நிலைகள் கைவிடுவது போல தெரியலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகலை, ஆண்டவர் நம்மை கைவிடலை, அதை அனுமதிக்கிறார். சில சூழ்நிலைகளை, சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்சீகத்தில் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் கைவிட்டுட்டாரு, நீ இவ்வளோ உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், பரிசுத்தமாக இருந்து என்ன பிரயோஜனம், நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு பாரு அவமானம்தான், உனக்கு பாரு நிந்தனை தான், உனக்கு பாரு கேவலம்தான்னு சொல்லி தூற்றி திரியலாம். ஆனால் அதெல்லாம் கைவிடுகிற சூழ்நிலைகள் அல்ல. அவர் என்னை கைவிடாமல் என்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். தேவன் அதை அனுமதிக்கிறார். யோசேப்பு உண்மையாயிருந்தான். போர்த்திபார் மனைவி தவறு செய்ய நித்தம் அவனை வேதனைப்படுத்தின பொழுதும் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி விலகி ஓடுனான். ஆனால் யோசேப்புக்கு உயர்வு கிடைக்கல, பொய்யான பழிதான் கிடைத்தது, சிறைச்சாலை தான் கிடைத்தது. ஒருவேளை யோசித்து இருக்கலாம், நான் இவ்வளவு உண்மையா இருந்து என்னை தெய்வம் கைவிட்டு விட்டாரே, அதனால தான் நான் சிறை என்று சொல்லி. கிடையாது. கர்த்தர் சில நிந்தனைகளை, சில அவமானங்களை, சில சிறைச்சாலை அனுபவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நான் உண்மையாயிருந்தும் பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அந்த பாடுகள் மகிமைக்கு ஏதுவானது, உயர்வுக்கு ஏதுவானது, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது. அந்த அனுபவம், சிறையின் அனுபவம் அடுத்தது எகிப்துக்கே அதிபதியாகுவதற்குரிய உயர்வை கர்த்தர் கொண்டு வந்தார். உயர்வை கர்த்தர் கொண்டு வந்தார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே போட்ட போதும் சரி, தானியேலை சிங்கக்கபியிலே போட்ட போதும் சரி, யோபு சகலவற்றையும் இழந்து சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்த போதிலும் சரி, அவருடைய முடிவெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதான சூழ்நிலையும் இரட்டிப்பான ஆசீர்வாதமும் உயர்வும் அவர்களுக்கு கிடைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி நிமித்தமாக நாம் துன்பப்படும் பொழுது, உண்மையாயிருந்து சில பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, உலகம் சொல்லு கர்த்தர் கைவிட்டு விட்டார், நம்ம இருதயமே சில நேரத்தில் சொல்லு ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் சொல்லி. ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை, அதை கர்த்தர் அனுமதிக்கிறார்.
வாழ்க்கையிலே சில வேதனைகளை, சில பாடுகளை அனுமதிக்கிறார். கிறிஸ்து உலகத்தின் மீட்புக்காக தேவன் அதை அனுமதித்தார். ஆனால் நமக்கோ நம்முடைய மேன்மைக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சில பாடுகளை, சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அது கைவிடுவதற்கு ஏதுவானதல்ல. அது நம்மை மகிமைப்படுத்துவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கும், தேவனுடைய வல்லமையை வெளிக்காட்டுவதற்குரிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவதற்காக அதை அனுமதித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் நீதி செய்தும் நீங்கள் உண்மையாயிருந்தும் பாட அனுபவிப்பீர்களே, ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னார். என் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு, துன்பப்பட்டு, பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது காரியமாக, இப்படிப்பட்ட நான் உண்மையாயிருந்தும் வேதனைகளை அனுபவிக்கிறேன், பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்களானால் கலங்காதேங்க. கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், அதை அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவர் அமைதியாக இருக்கிறார். அது நிரந்தரம் அல்ல, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம்தான். குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது அந்த பாடுகள் மகிமையாய் மாறும், அந்த உபத்திரவம் மகிமையாய் மாறும், அந்த அவமானம் மகிமையாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயர்வை, ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே நான் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் என்னை கைவிடுகிறார், மனம் திரும்பும்போது உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்ளுகிறார். ரெண்டாவது, சில பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் நான் உண்மையாயிருந்து அனுபவிக்கும் பொழுது அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். எதற்காக? ஆனால் என்னை உயர்த்துவதற்காக. ஆனால் இங்கோ கிறிஸ்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்தவராக மரித்தார். மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து தான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நிரூபித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்க. ஏதாகலும் பாவமான காரியங்கள் நமக்குள் இருந்தால் அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு தீர்மானம் பண்ணுங்க. அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. அந்த பாவத்திற்காக உண்மையாய் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மன்னித்து அந்த பாவத்தை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு அகற்றி நம்மை மீண்டுமாக எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். இல்லை, நான் உண்மையாயிருந்தும் நிறைய நெருக்கத்தை, வேதனைகள் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரனை கைவிட்டு விட்டாரோ என்கிற கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடலை, உன்னோடு தான் இருக்கிறேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் தெய்வம், உன்னோடு கூட இருந்து ஏற்ற வேளையில் இது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உன்னை உயர்த்துவேன். என் நாமம் உன் நிமித்தமாக மகிமைப்படுவதற்காக இதை அனுமதித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவருடைய மகிமை வெளிப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகள் நீங்கி நீங்களும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உயர்த்தப்படுவீர்கள். கலங்காமல், திகையாமல், விசுவாசத்தோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறி போய்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.